சின்ன பிள்ளைகளுக்குலாம் ஈஸியாயிட்டு இந்த பின்வாம்னு சொல்லுவோம் தெரியுமா? கிருமி கடி, புழுக்கடி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? அது வந்து ஈஸியா வந்துரும். ஒரு கேண்டி 2 கேண்டிலாம் என் பிள்ளை சாப்பிட்டாலே அசால்ட்டா வந்துரும் பாத்துக்கோங்க. அதுக்கு நான் ரீசெண்டா இந்த ஹோம் ரெமடியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே ரிசல்ட் இருக்கு. 10 பல்லு ஒரு நாட்டு பூண்டு எடுத்துக்கிடுங்க. அதுக்கு தோல் உரிச்சிட்டு ஒரு அடுப்புல கேஸ்டர் ஆயில் இருக்கு தெரியுமா? விளக்கெண்ணெய் ஊத்திட்டு அப்புறம் நாட்டு பூண்டையும் போட்டுட்டு லைட்டா வதக்கணும் பாத்துக்கிடுங்க. அது கூட பெப்பர், பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் மஞ்சப்பொடி இவ்வளத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆறுனதுக்கு அப்புறம் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ என் பிள்ளைக்கு 3.5 வயசு. ஸோ 10 பல்லு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஒரு வாட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி கொடுக்கணும். அதோடி போதும். அதுக்கப்புறம் கொடுக்கணும் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் இது வந்து ஒரு ரொட்டீனாட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. சரி, அட் த சேம் டைம் நைட்டு பிள்ளைகள் தூங்கினதுக்கு அப்புறம் மோஷன் போற இடத்துல அந்த வேப்பெண்ணெய் இருக்கு தெரியுமா? நீம் ஆயில வந்து லைட்டா பட்ஸ் வச்சு அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க ஒரு 5 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் 5 டேஸ்க்கு அப்புறம் பில்லோ கவர், பெட்ஷீட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வாஷ் பண்ணிருங்க. இல்லைன்னா கப்பு தாங்க முடியாது. இது நிறைய சாக்லேட், நிறைய கேண்டி, நிறைய ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்றதுனால தான் மெயினா என் பிள்ளைக்கு வந்து வரும். என் பிள்ளைக்கு வந்து மோஸ்ட்லி நான் வந்து அவ்வளவு கொடுக்கவே மாட்டேன். ஆனா என்கிட்ட கேட்காம என் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துருவா பார்த்துக்கோங்க. கோவமா ஒரு 1/2 கிலோ பாதாம், ஒரு 1/2 கிலோ பிஸ்தா வாங்கி கொடுங்கிட்டு என்கிட்ட இதை கொடுக்குறேன்னு சொன்னா கேட்கவும் மாட்டாள். ஒரு 2 வயசு இருக்கும்போது இந்த பின்வா வந்து அவளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு பார்த்துக்கோங்க. அப்ப என்னென்ன ஹோம் ரெமடி எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது பார்ட் 2ல சொல்றேன். சரியா? பாய்.